நான் ஹாஸ்பிட்டலில் நான் வேலைக்கு போயலையுமே வந்து மதுரையில் ஹாஸ்டலில் இருக்கேன். என் வீட்டுக்கார் நீ போய் இரு நான் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் என் மாமனார் வந்து என் மையெல்லாம் வரமாட்டேன், நீ ஏத்தர போன நீ வந்துரு அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கவலையாக இருக்குமா, நீங்கள் வந்து இதெல்லாம் பேசிட்டேன், உன் கணவர் வராமல் நான் வந்து அவர்கிட்ட பேச முடியாது. பேசினாலும் அவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நீ திரும்பி வீட்டுக்கு போவியா, உங்க அம்மா வீட்டுக்கு போவியா? என் வீட்டுக்கு தான் மேம் போவேன். ஆனால் போலீஸில் ஏற்கனவே டிஎஸ்பி மேலே சொன்னாங்க, அவங்க உன்னை வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு போயிருக்க, உன்னை வந்து அவங்க ஏதாவது அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அக்காங்க எல்லாருமே சொல்லுவாங்க, உன்னை அவங்க வந்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்குக்கா நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினைங்க. என்ன கேட்குறேன், இங்கே வந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக பேசிட்டேன். இது டிவியில் வரும், யூடியூப்பில் வரும். எப்படி நீ திரும்பி அந்த வீட்டில் போய் வாழ்வேன்? ஏதாவது ஒரு பயன் இருந்தால் ஓகே. நீங்கள் வந்த இங்கே உட்காந்த, உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்த, நம்ம பேசினோம், அவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு, உன்னோட பக்கத்தை நான் எடுத்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டாரு, உன்னோட ஃபீலிங்கை நீ சொல்கிற புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே. நீ தனியாக வந்து இப்படி உட்காந்து சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லாமல் நீ அந்த வீட்டுக்கு தானே திரும்பி போகணும். உனக்கு என்கிட்ட பேசினதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா?